வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஸோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய காலைமலை நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் கேட்க ஆசைப்படுறது என்னன்னா, வானம் ஒன்று தானே, அது என்ன வான் 3 அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க உங்களுடைய படத்துக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஓகே. ஆக்சுவலாக வான்கிறதுக்கு வந்து நிறையா அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயணம்னு ஒன்று சொல்லலாம். வானுக்கு வந்து லவ்னு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஸோ நம்ம படத்தில் வந்து 3 பேரோட பயணத்தில் நடக்கக்கூடிய காதல் தான் நம்ம படம். ஸோ அப்போ இதுக்கு பெர்ஃபெக்டாக வான் 3 அப்படிங்கிறது கொஞ்சம் நாங்களாம் வானோட வானம்னு நினச்சிட்டு இருந்தோம் சார். ஓகே. இல்லை, அந்த வானுக்கு பின்னாடி ஒரு சில மீனிங் இருக்குது. வான்னா நம்ம பயணம்னு சொல்லலாம், இன்னொன்று லவ்வுங்கிறதையும் அது வந்து மென்ஷன் பண்ணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் தான் டைட்டில் நிறையா யோசிச்சிருந்தோம். 3 பேர் அந்த மாதிரிலாம் நிறையா யோசிச்சிருந்தோம். இல்லை வேண்டாம், ஒரு பியூர் தமிழில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால அப்புறமா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு வான் 3ன்னு வச்சிருக்கீங்க. ஆப்ஷனாக என்னென்ன பேர்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க? ஆக்சுவலாக நிறையா யூஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். 3 லவ் ஸ்டோரி, ஆக்சுவலாக வந்து பெர்ஃபெக்ட் பேர், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஆமாம். இன்னும் காமெடியாக சொல்லணுன்னா ஐசியூன்லாம் வச்சுருந்தோம். ஐயோ அப்படின்னா அதில் வந்து 2 மீனிங்கும் வரும். ஐசியூ, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது வரும். அண்ட் ஐசியூங்கிறது ஒரு மெடிக்கல் டேமும் கூட இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய ஸ்டோரி தான். அப்போ இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் சும்மா டிஸ்கஸ் பண்ணோம் பண்ணால். அப்போ இவ்வளவு இருந்து என்னடா இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம்தான் லக்கிலி இந்த டைட்டில் கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருச்சு. சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே கிடைச்சது இது. அந்த மாதிரி ஸோ தமிழ் சார்ந்த வார்த்தையா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி விக்கிபீடியாவில் போய் பயங்கரமா தேடி கண்டுபிடிச்சு அப்படிலாம் இருக்கு? இல்லை அப்படிலாம் தெரியல. ஆக்சுவலாக அப்போது ஏதோ ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், லைக் ட்ராவல் ரிலேட்டடான படம். அப்போங்கிறப்போ இந்த வான்கிற வார்த்தை எனக்கு கொஞ்சம் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ இல்லை, இது நம்ம படத்தை கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறப்போ வான்னு சூஸ் பண்ணியாச்சு. 3 பேர் இருக்கிறாங்க, 3. அப்போ இந்த வானுக்கு வேறு என்னென்ன மீனிங்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மீனிங்லாம் இருக்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சது. ஓகே, அப்போ இதுதான்டா கரெக்டான இது, கேட்சியாகவும் இருக்குது, கொஞ்சம் பொயட்டிக்காகவும் இருக்குது, இதை வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா இதை வச்சோம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேர் கிடையாது. அப்போ வந்து சும்மா எப்போயும் ஒர்க்கிங் டைட்டில்னு ஒன்று வச்சு ஒர்க் பண்ணுவோம். 3 லவ் ஸ்டோரி இப்படி வச்சு தான் படத்தை வந்து ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலாக எல்லா இடத்துக்கும் இந்த நேம் சொல்லி தான் அவுட்லாமே எடுப்போம். ஃபைனலாக ரிலீஸ்க்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணது தான் நம்மளோட இந்த பேர். ஆமாம், ஆப்ஷனாக வச்சிருந்தது 3 லவ் ஸ்டோரி, அதுதான். ஓகே. வான் 3ன்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிட்டீங்க. இந்த படத்துல 3 கதைகள் இருக்கு, சரியா? ஒவ்வொரு கதைகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல இருக்கு. இதுல ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? இல்லை, என் லைஃப்பில் நடந்த மாதிரின்னு எதுவும் இல்லை. பட் என்ன சொல்கிறதுனா, நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம படித்த விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு. நான் கொண்டுட்டு வந்திருக்கேன், நான் பார்த்தது அப்படின்னு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படங்கிறதுனால நிறையா நமக்கு வந்து இது இருக்கும், ஒரு லிமிட்டட்ஸ் இருக்கும். இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணணும், இதுக்குள்ளே நம்ம முடிக்கணும், இவ்வளோ டேஸ் தான் இருக்கும் அப்படி. அப்போனா என்ன பண்ணலான்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து பட்ஜெட்டை வந்து பெருசாக வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிட முடியும். அப்போ எதுக்குள்ளே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ நிறையா பிளேசஸ் தான் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணேன். எந்த பிளேசஸில் நடக்கிற மாதிரி பண்ணலாம், ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி பண்ணலாமா, இல்லை ஒரு ஸ்கூல் காலேஜஸ்குள்ளேயே நடக்கிற பண்ணலாமா, அப்படி யோசிக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்தால் என்ன அப்படின்றப்போ ஓகே, அப்போது அது புதுசாக இருந்தது. அப்போது ஹாஸ்பிட்டலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அது ரிலேட்டடாக என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்னதாக எனக்கு கிடச்சிது. அப்புறம் நம்ம அதை இமேஜினேஷன் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம எழுதுறது தான். ஸோ இது வந்து என் லைஃப்பில் நடந்தது இல்லை, எல்லாமே எழுதுனது தான். ஏன் வந்து 3 கதைகளாக வந்து நீங்கள் எடுத்தீங்க? இல்லை, அதான் அதுவும் என்னென்னா மேம், இப்போது நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் தான் முக்கியமான ஒரு ரீசன், அது ஒன்று. இன்னொன்று டெபியூட் ஃபிலிம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 3 ஸ்டோரிங்கிறப்ப என்னென்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே இருப்பாங்க படத்துக்குள்ளே. ஒவ்வொரு ஸ்டோரிக்குமே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டுட்டு வரலாம். அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு வந்து உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த படம் வந்து கொஞ்சம் வெயிட் ஆகும், நம்ம கமர்ஷியலாக ஆகும். அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு 3 ஸ்டோரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணது. பட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியை வச்சுமே நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு படம் பண்ணலாம்.
அதுக்கான லைன்மே என்கிட்ட இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு 3 ஸ்டோரி அழகாக நம்ம கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணது தான் நம்மளோட இந்த. கண்டிப்பா சார். அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஃபேமிலியோட படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வான் 3 படத்தை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்ற அளவுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள் வந்து சந்திச்சிருப்பீங்க. ஒரு அறிமுக இயக்குனரா நீங்க உள்ள வர்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்? நிறையா இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். 2017 நான் இன்ஜினியரிங் முடிக்கிறேன். ஸோ டைரக்டர் ஆகணுங்கிறது என்னோட ட்ரீம் ஆக்சுவலாக. ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்போதே அதுக்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஃபேமிலிக்கு இது வந்து சுத்தமாக அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அப்போ 2017 வீட்டிலேருந்து ஃபைட் பண்ணிட்டு தான் நான் சென்னை வந்தேன். சென்னை வரும்போது என்னோட எய்ம் வந்து என்னவாக இருந்ததுன்னா டேரக்டர் ஆகிறத விட எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் என்ன வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும். ஏன்னா லைஃப்பில் வந்து எதையுமே ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும். ஏன்னா லைஃப்பில் எதையுமே உருப்படியாக கற்றுக்கல. இதையாவது நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் நான் பண்ணணும்னு நான் கொஞ்சம் பிளான்டாக தான் இருந்தேன். பட் எனக்கு அதுவுமே நடக்கலை. ஏன்னா எனக்கு பெரிய இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸ் இங்கே தெரிஞ்சவங்கன்னு எனக்கு யாருமே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுன்னா ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யாராவது உங்களை ரெஃபர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும். லைக் ஒரு ப்ரொஃபைல்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை அதுக்கான ஃபிலிம் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். எனக்கு இது எதுவுமே இல்லை. நான் எனக்குன்னு ப்ரொஃபைல்னு வச்சுருந்தது காலேஜ் படிக்கும்போது பண்ண 4 அமெச்சூர் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இப்போ பார்த்தாலும் ஆமாம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இப்போ பார்த்தாலும் சிரிப்பு தான் வரும். அதை வச்சுட்டு நம்ம டேரக்டர் ஆகணும்டா அப்படின்ட்டு தான் கிளம்பி நான் சென்னை வந்து அந்த 4 ஷார்ட் ஃபிலிம்ஸை நிறையா டேரக்டர்ஸ் ஆஃபீஸில் போய் நான் கொடுக்காத ஆஃபீஸே இல்லை, எல்லா டேரக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் கொடுத்தேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் அதுவே நான் ஃபாலோ பண்ணேன். எப்படியாவது எங்கே இருந்தாவது நமக்கு ஒரு கால் வந்துடும், நம்ம ஒரு அசிஸ்டண்ட் ஆயிடலாம். ஒரு 3 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம்ப்பா அசிஸ்டண்ட்டாக. ஆக்சுவலாக இனிஷியல் பிளான் என்ன 2017 சென்னை போகிறோம், ஜூன் போகிறோம். அந்த 2017 எண்டு டிசம்பருக்குள்ளே ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகிறோம். 2018, 19, 20 3 வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறோம். 2021 படம் பண்ணுறோம் வாடா அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போனோம். பட் அது வந்து அது வந்து ஒரு ட்ரீம். ரியாலிட்டி என்னன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. என்னால் ஒரு டேரக்டர்ஸ் ஆஃபீஸ் வாசலுக்குள்ளே கூட அப்போ வந்து என்னால் போக முடியலை. அப்போது இப்படியே ஒரு 2 இயர்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போது வந்து எனக்கே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், ஏதோ ஒன்று சரியாக இல்லை, நம்ம வந்து பிளானை வந்து மாற்றணும், என்ன பண்ணலான்றப்போ ஓகே ஏன் நம்மளால் எந்த டேரக்டர்கிட்டையும் நம்மளால் சேர முடியலன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ரொஃபைல் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து வேண்டாம், ஒரு ப்ரொஃபஷனலாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து தான் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அதில் வந்து டெல்லி கணேஷ் சார் தான் நடிச்சிருப்பார். ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் கேமரா எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம். நான் எடுத்ததுங்கிறதுக்காக சொல்லலை. அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்காது, ஒரு படத்தில் வர ஒரு 15-20 நிமிஷம் மாதிரியே இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்போயே ஒரு 1,20,000 ரூபாய்க்கு நான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து எடுத்துகிட்டு ஓகே இப்போ எடுத்துட்டோம், இதை போய் டேரக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறோம், நமக்கு கால் வரும் அப்படின்னு அதையும் எடுத்துகிட்டு ஒரு 4 to 5 months சுற்றினேன். பட் நடக்கலை. இங்கே என்ன பிரச்சனைனா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த டேரக்டர்ஸ் பார்க்க வைக்கிறதா பிரச்சனை. அவங்க பார்த்தா தான் நம்மளை கூப்பிடுவாங்க. அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கே வந்து நம்மளால் இது வந்து முடியலை அப்படின்னோடனே ரொம்ப அது ஒரு மறுபடியும் ஒரு அடி விழுந்தது. அப்போது இந்த ஒரு 3 years கேப்பில் வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. பட் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட ஒர்க் என்னங்கிறத நான் வந்து ரெகுலராக நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் யூடியூப்ஸ் பார்த்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன். டேரக்டர்ஸோட இன்டர்வியூஸ் அவங்க இதெல்லாம் பார்த்து நான் தப்பு பண்ணி எல்லாமே நான் கற்றுட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. நம்மளே பேசாமல் டேரக்டர் ஆகிட்டா என்ன நமக்கு அப்படின்னு. ஸோ அந்த டைமில் தான் நம்மளை வந்து லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரியும் அவர் வந்து நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் டேரக்டர் ஆனவங்களாம் அப்போல்லாம் ரொம்ப பெருசாக வெளியில் தெரிஞ்சாங்க. அப்போது நம்மளுமே ட்ரை பண்ணலாம், வேண்டாம் ஆல்மோஸ்ட் இவ்வளோ இயர்ஸ் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி ஓகே இனிமேல் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிடையாது, நம்ம உட்காரோம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் படமாக பண்ணணும்னு நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஸ்கிரிப்ட் வேண்டாம், இதோட பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம ஒரு காம்பாக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம ஒரு ப்ரொடியூசர்ஸை போய் தேடுவோம், கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 2.5 years வந்து இப்படியே போய்கிட்டு இருந்தது வந்து
ஒரு 2020 எண்டில் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து 2021 வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன் ஜனவரி மந்த். அதுதான் வந்து இந்த வான் 3 படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கையில் ஒரு பண்ண ஷார்ட் ஃபிலிம், ப்ரொஃபஷனல் ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, இது இருக்குது, நம்ம இனிமேல் ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாத ப்ரொடியூசர் ஆஃபீஸ் இல்லை. பட் அங்கேயும் எதுவும் நடக்கலை, சேம் தான். அப்போது அது ஒரு 4 to 5 months வந்து போச்சு. அப்போது ஒன்றும் நடக்கலை. போங்கடா அப்படின்னு சொல்லி லைக் ரொம்ப ஒரு என்ன எல்லாமே நம்ம இவ்வளோ தூரம் கேட்டு போட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் அப்புறம் தான் தெரிஞ்சது அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லைன்னு. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு ஃபண்டோ இவ்வளோ பெரிய பேமெண்ட் ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தாது, இதை விட பெருசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நான் ஒரு டிசைட் பண்ணேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். சீரியஸாக அந்த முடிவை எடுக்கும்போது நான் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பார்க்குறேன், ஒரு 200க்குள்ளே தான் இருக்குது. எனக்கே சிரிப்பு வந்துருச்சு, இதை வச்சுட்டு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. பட் ஒரு நல்ல விஷயம், அந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா, என் ஃபேமிலி என்னை நம்ப ஆரம்பித்தாங்க. அது வரைக்குமே அவங்களுக்கு என் மேலே ஒரு ட்ரஸ்ட்டே கிடையாது. இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துட்டு ஓ அப்போ இவன் ஏதோ நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறான் போல அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்தது. நான் வீட்டில் போய் நான் இனிஷியலாக இப்படி நான் சொன்னேன் அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும். ஸோ அப்போ வீட்டில் தான் சரி ஓகே ரிஸ்க் எடுக்கிற, உன்னால் சமாளிச்சிட முடியுமா, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீ 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 மேனேஜ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல, பட் இது இல்லைனாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், நம்ம கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புகிறேன், நான் தைரியமாக நான் இறங்க தான் போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வீட்டில் தான் கேட்டேன். ஸோ தென் ஃபேமிலி டிசைடட் அண்ட் தே கிவ் சம் மணி. எனக்கு கொஞ்சம் அவங்க நான் இந்த படத்துக்கு, பட் அதுக்கப்புறம் நான் நிறையா ஷார்ட் அவுட் பண்ணேன் நம்மளே ப்ரொடியூசர்ன்றப்போ. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கும் இன்னும் பட்ஜெட்குள்ளே நம்ம இதை என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் கம்மி பண்ணி திரும்ப ஒர்க் பண்ணி ஓகே நம்மளே இப்போது ரெடி ஆயாச்சுன்னு சொல்லி அப்புறம் ஃபண்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் திரும்பவும் ஒரு கோவிட் இன்க்ரீஸ் ஆச்சு, செகண்ட் வேவ் ஒரு தேர்ட் வேவ்ன்ற மாதிரி போன பட்ஜெட்டில் நமக்கு ஆர்டிஸ்டோட டேட் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மிஸ் ஆனே நான் பிளான் பண்ண பட்ஜெட்டில் படத்தை முடிக்க முடியல, பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ பட் ஆனால் நான் எடுத்த வரைக்குமே படத்தை வந்து நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 80% ஆஃப் மூவி வந்து முடிஞ்சிருந்தது அந்த டைமில். ஸோ அப்போ தான் இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபண்டு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரகிளில் தான் அந்த படம் வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ தென் தே கேம் இன் டு தட் மூவி அண்ட் அவங்க அப்புறமா அதுக்கு தேவையான ஃபண்டை கொடுத்து என்னை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எந்த வித ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் படம் வந்து முடிஞ்சது. சூப்பர். இதுதான் ஒரு இது நடந்திருக்கு. இதுதான். இது ஏன் நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு போகலை? இல்லை, இப்போது எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது, நம்ம தியேட்டருக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரு பயம், இப்போ நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ பட் எனக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. ஒரு வேளை தேட்டரில் வந்து நம்ம படம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா ஓகே, நல்ல சந்தோஷம். ஒரு வேளை பண்ணலன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நம்ம லாஸ், நம்ம தேட்டருக்கு போட்ட பணம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்கள் ஓரளவுக்காவது ஒரு படத்தை நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம், குறைஞ்சது நம்ம 65 to 70 லட்ச ரூபா நம்ம வந்து செலவு பண்ணணும் ப்ரொமோஷனுக்கு மட்டும். ப்ரொமோஷன், தேட்டர் சார்ஜின்னு நிறையா இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது, நம்ம அதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த 70 லட்சத்தை நம்ம தேட்டர்லேருந்து திரும்ப எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்கலாம், எடுக்க முடியாமலும் போகலாம். அது வந்து ஒரு ரிஸ்க்கு. நான் மறுபடியும் அந்த ரிஸ்க்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் படம், நமக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, we are just 27. ஸோ அடுத்தடுத்து பண்ண போகிறோம், அடுத்தடுத்த படம் தேட்டரில் ரிலீஸ் போகுது, படம் தானே, நமக்கு தேட்டருக்கு வேண்டாம், நம்ம ஓடிடிக்கே கொடுத்துடலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஸோ அப்போது ஓடிடிஸ் வந்து பார்த்தாங்க, லக்கிலி அவங்களும் வந்து ஆஃபர் பண்ணாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் மூச்சு விடுவோம், இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் தேட்டருக்கு போகலை. ஸோ ஓடிடிக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு படத்தை. ஸோ இந்த படம் வந்துட்டு ஓடிடியில் இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், உங்களுடைய படத்தை பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் யாராவது கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி உங்கள் மனசை வந்து டச் பண்ண மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க சார்? ப்ரெஸ் மீட், கன்ஃபார்மாக ப்ரெஸ் மீட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரெஸ் பீப்புள் வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க. படம் நீங்கள் நல்லா இருந்தால் கூட பார்ப்பாங்க, போயிடுவாங்க. பட் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்தப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் என் ஃபேமிலியை நான் இங்கே கூட்டிகிட்டு வர்றேன். என் மொத்த ஃபேமிலியும் இங்கே வர்றாங்க, ப்ரெஸ் பீப்புளோட சேர்ந்து என் ஃபேமிலியும் படம் பார்க்குறாங்க. ப்ரெஸ் வந்து படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு அவங்க எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க.
எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது ப்ரெஸ் பீப்புள் வந்து ஒவ்வொருத்தர் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி, சார் உங்கள் படம் நல்லா இருந்தது, பட் இந்த கொஸ்டினே நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு அந்த வேர்டை சொல்லி சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கு அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதில் இருக்கிற ஒரு ப்ரெஸ் பீப்புள் ஒருத்தர், அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், உங்கள் பையன் சூப்பராக படம் பண்ணியிருக்காம்மா, அவன் பாருங்க அவன் ரொம்ப பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்து போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் என் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அவங்க எனக்கு வந்து காம்ப்ளிமெண்டோட அவங்க போய் சொன்னது வந்து எனக்கு அப்பா தப்பிச்சிட்டோண்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இருந்தது. அண்ட் இப்போ வரைக்குமே இந்த படத்துக்கு வந்து பார்த்த எல்லாருமே ஒரு சின்ன நெகட்டிவ் கூட நமக்கு வந்து சொல்லலை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மெயினாக நான் ப்ரெஸ் மீட்டை தான் நான் வந்து அதை விட ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப படத்தை பார்த்து உங்கள் ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? சீரியஸாக அவங்க இங்கே கிளம்பி வர்ற வரைக்குமே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான், என்ன பண்ணியிருக்கிறான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இங்கே வந்து படம் பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸாக்டாக வந்து அதை தான் வந்து சொன்னாங்க, பரவாயில்லடா நீ அண்ட் தே சைட் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு 6 வருஷ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா வந்துட்டு முதல் படத்தில் டேரக்டர் ஆயிருக்கீங்க. அந்த படம் சூப்பராக போயிட்டு இருக்கு. முதல்ல வந்துட்டு ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு டே சொல்லும் போதெல்லாம் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் உள்ளே போகிற நிலைமையிலே நான் இல்லை. ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லி அது ஞாபகம் இருக்குது, பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் அந்த டேட்டில் இல்லை. ஏன்னா படத்தை முடிக்கணும்டா சாமி அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ மைண்டில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல பிரச்சனைக்கு அப்புறம் எடுத்து ஒரு ஃபைனல் அவுட்டை எடுத்து நம்ம படம் பார்ப்போம். எல்லாமே எடுத்து, ஏன்னா அங்கங்கே படம் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, திரும்ப ரொட்டீன் ஆச்சு, திரும்ப போச்சு, கோவிட் வந்தது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நமக்கு பெர்மிஷன் கிடைக்கல, அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது. எல்லாத்தையும் முடித்து எடுத்து எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தான் ஃபிலிம்பைன்னு வந்து நம்ம வந்து இப்போ இதில் பார்த்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு ஷோ பார்ப்போம். அதில் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூப்பர் சார். ஸோ நீங்கள் வந்து டெக்னீஷியன்ஸோட சேர்ந்து ஒரு ஸ்க்ரீனில் உங்கள் படத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவுட் எடுத்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாமோ, இதை மாற்றிருக்கலாமோ அப்படின்னு நிறையா இருக்கும். இப்போ திரும்ப இப்போ இந்த படத்தையும் நீங்கள் வந்து எனக்கு திரும்ப எடுக்க சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிறத விட நம்ம இன்னுமே ஒரு 100 மடங்கு வந்து இதாக எடுக்கலாம். ஸோ நிறையா இருக்கும், நிறையா. ஆனால் பட் என்னென்னா அப்போ இருக்கிற சுச்சுவேஷன், லைக் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து அங்கே தான் அந்த சீன் எடுக்க போகிறேன்னு நான் வந்து பிளான் பண்ணியிருப்பேன். நம்ம ஷூட் பண்ண இது வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ நான் அங்கே ஒரு லொக்கேஷனில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளேஸில் ஷூட் பண்ணுறேன்னு வைங்களேன். அன்னைக்கு காலையில் அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் வருவார், சார் இன்றைக்கி அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே வந்து ஒரு பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் இது பண்ண போகிறோம், நீங்கள் அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்கள் சீன் வச்சுருப்பேன், அதை பேஸ் பண்ணி நான் ஒரு சீன் எழுதியிருப்பேன். அப்போ நான் அங்கே உட்காந்து நான் மாற்றணும். அப்போ மாற்றி நான் அதுக்கடுத்து வேறு இடத்துக்கு கொண்டுட்டு போவோம். அந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல்களில் தான் இந்த படத்தை வந்து சீன்ஸை வந்து நம்ம வந்து பண்ணி முடித்தோம். அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனை பார்க்கும்போதுமே, ஏன்னா அஸ் அ ரைட்டராக எனக்கு தெரியும் நம்ம எழுதியிருந்தது. நான் எழுதுனதில் வந்து நம்ம வந்து ஒரு 50% தான் நம்ம வந்து இதில் வந்து ஒரு படமாக வந்து என்னால் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் அண்ட் தட் கோவிட் சுச்சுவேஷன் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது அந்த டைமில். அதனால் வந்து ஒவ்வொரு சீனை பார்க்கும்போதுமே இதை இன்னுமே இப்படி தானே எடுத்திருக்கலாமே, இப்படி எடுத்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு வந்து தோணும். பட் தட்ஸ் ஓகே. அடுத்ததுல நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் வந்து யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணலை இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் என்ன மாதிரியான அனுபவம் கொடுத்துச்சு? நிறைய அனுபவம் கொடுத்தது. மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் தான் எனக்கு வந்து கிடைச்சது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு முன்னாடி, இந்த படத்துக்கு பின்னாடி நான் அப்படின்னே கூட என்னை வந்து பிரிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஒவ்வொரு டே ஷூட் போகும்போது நான் பயந்துகிட்டே தான் போவேன். இன்றைக்கி பிளான் நம்ம எடுத்துருவோமா, நமக்கு வருமா, நம்மளால் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் நான் வந்து போனேன். பட் இந்த படம் பண்ணி முடித்து பார்க்கும்போது ஓகே, நம்ம வருதுடா, நமக்கு பண்ண வருதுடா, நம்ம ஒரு டேரக்டரா, அப்படி லைக் டேரக்டர்னால் ரொம்ப பெரிய இல்லை, ஓகே நம்மளாலே ஒரு படம் வந்து பண்ண முடியுது அப்படின்ற ஒரு அனுபவம் கிடச்சிது. லைக் நிறையாவே கற்றுக்கிட்டேன்.
அது வந்து இந்த படத்தில் இந்த படத்தை வச்சு மட்டும் கற்றுக்கல. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு அம்மெச்சூர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் காலேஜ்லேருந்து பண்ணிட்டு வந்தேன்னு. அதுலேருந்தே நம்ம வந்து நிறையா வந்து நான் கற்றுக்கிட்டே தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஸோ இதனால் வந்து ப்ரொடக்ஷன் தெரிஞ்சது. ஸோ வந்து ஒரு என்ன காஸ்ட் ஆகும், இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணால் ஸோ ஒரு டேரக்டராக நம்ம நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கதை சொல்லும்போது இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு பட்ஜெட் நமக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து நமக்கு வந்து மேக்கிங்க்கு நமக்கு இன்னுமே ஒரு அடிஷ்னல் வேல்யூ, அது வந்து ஒரு டேரக்டர்ஸ்க்கு மாதிரி. அதை நான் இதில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். லைக் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டே இருப்பேன், அங்கே ஷீன் போயிட்டே இருக்கும், டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணி டீ இன்னும் வரல, நான் சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இது எல்லாத்தையுமே நானே தான் பார்த்துட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ அடுத்த படத்துக்கு போகும்போது நம்ம வேலை இன்னும் ஈஸியாகும். ஸோ நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நான் இந்த ஒரு படத்தில் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, கற்றுக்கிட்டேன். ஒரு நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ டேரக்டராக உங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் கிடைச்சிச்சு. ஒரு தயாரிப்பாளராக என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சிது? அதான் நமக்கு வந்து ஒரு என்ன பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம வந்து எத்தனை டேஸ்க்குள்ளே பண்ணணும், இதெல்லாம் வந்து அஸ் அ டேரக்டராகவும் இருந்தேன். இனிஷியலாக ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, அடிஷ்னலான விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைடு என்னென்ன ஒரு 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 ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு 10% நான் கற்றுக்கிட்டேன்னு வந்து நான் சொல்லலாம். ஒரு ப்ரொடக்ஷன் சைடு நம்ம எத்தனை டேஸ் வந்து ஷூட் பண்ணால் நம்ம அதுக்குள்ளே முடிக்க கொஞ்சம் பிளான் பண்ணணும். அண்ட் வந்து ஒரு பணத்தோட மதிப்பு வந்து நமக்கு வந்து இதில் வந்து தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அடுத்த படம் பண்ணும்போது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போது அது வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு அது வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய வான் 3 படத்தில் வந்து டெல்லி கணேஷ் சார் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய படங்களில் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்களை ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்குள்ளே சார் வர்றதுக்கு எப்படி சார் வந்த காரணம் என்ன, எப்படி அப்ரோச் பண்ணீங்க, எப்படி கதையை ஓகே வாங்கினீங்க? அதான் ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு சாரை வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தீங்க. அப்போது இந்த படத்தில் வந்து ஒரு வயசான கேரக்டர் வந்து பண்ணணும் அப்படின்றப்ப என் மைண்டை வந்து வேறு யார்கிட்டையுமே போகல, சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சார்கிட்ட போனேன். அவர் வந்து கதையெல்லாம் ஃபுல்லாலாம் கேட்கல, என்ன மாதிரின்னு மட்டும் கேட்டார். சரிப்பா நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். சாருக்கு வந்து ஷூட் போயிட்டுருக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கிறேன்னே அவருக்கு வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா பரபரப்பாக ஷூட் பண்ணிட்டுருப்போம். சார் இங்கே போங்க சார், அங்கே போங்க சார், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஷூட் எடுத்து நிற்க வரைக்குமே என்னடா எடுத்திருக்க நீ என்னதான்டா இவ்வளோ நாள் எடுத்த அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டேன். சார் எடுத்திருக்கேன் சார், நீ என்ன திடீர்னு இங்கே எடுக்கிற, இன்னொரு நாள் போய் அந்த பையனை வச்சு அந்த ஷூட் போகிற, ஏன்னா இதாக தான் இருக்கும், இது எப்படில நீ கண்டினியூ பண்ணுவேன், இது எப்படி எங்களுக்குள்ளே என்ன கனெக்ட் ஆகும், என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு. சார் எண்டில் பாருங்கள் சார் உங்களுக்கு புரியும் சார் அப்படின்னு சொல்லி எண்டில் முடிச்சுட்டு சார் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி செலிபிரிட்டி ஷோவில் தான் டெல்லி கணேஷ் சார் வந்து படம் பார்க்குறாரு. படம் பார்த்துட்டு அவர் என்னடா அவ்வளோ பாராட்டினார். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா டேரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்றப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபரோட சப்போர்ட் எந்தளவு இருந்துச்சு, அவரை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் தான் ஹீரோ, கேமராமேன் தான் ஹீரோ. ஆக்சுவலாக இவர் வந்து இந்த படத்தோட கேமராமேன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் தாமஸ் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு யங் பீப்புள் தான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 27, 28, 29 இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் தான். நாங்கள் எல்லாரோட நோக்கம் என்னென்னா ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்ற தாட்டில் சுற்றிட்டு இருக்கிறவங்க நாங்கள்லாம். ஸோ அப்படி தான் இந்த கேமராமேன் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் மூலிமா எனக்கு வந்து பழகிறார். ஸோ அவர் கூட வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். ப்ரோ இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னோடனே கேமராமேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேரக்டருக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளை விட கேமராமேனுக்கு தான் வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து ஒரு ஷார்ட் பிளான் பண்ணியிருப்பார். டக்குன்னு ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் வருவாங்க, அந்த லொக்கேஷன் கிடையாது வேறு போகணுன்னே அவர் என்ன அப்படி பார்ப்பார், ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. சரிட்டு அப்போது அவர் டக்குன்னு பிளான் பண்ணணும், பிளான் பண்ணி கடன்னு மாற்றணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் 4லேருந்து 5 சீன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் லொக்காலிட்டிங்கிறதுனால நமக்கு வந்து ஷூட் டைம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டேஸ் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த டேஸ்க்குள்ளே நம்ம முடிக்கணுங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 சீன் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணணும். அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு நாள் நீங்கள் எடுக்கலாம் 4 சீன் 5, எவ்ரிடே வந்து அது வந்து பாசிபிளே கிடையாது. என்னால் கான்ஃபிடென்ட்டாக அதை சொல்ல முடியும். பட் இவர் வந்து என்னென்னா
அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்காக வந்து அதை வந்து எடுத்து கொடுத்தாரு. அப்படியே அது மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு ஃபுல்லாக மியூசிக் பண்ணுறப்போ சோக காட்சிகள் இருக்கும், ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கும், லவ் சீன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படி மியூசிக் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். பட் அதுவே பார்த்தீங்கன்னா 3 கதைகளுக்கு வெவ்வேறு மியூசிக் போடணும் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவர் தான் மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட். அவங்களும் வந்து சின்ன ஆல்பம் சாங்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு பண்ண ஒருத்தவங்க தான். ஸோ எனக்கு வந்து நாங்களாம் கான்டாக்டில் இருந்ததுனால ப்ரோ நான் ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எடுத்துகிட்டு வாங்க பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் படம் பார்த்துட்டு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ மியூசிக் டைரக்டரோட ஒர்க் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு கடையில் போய் நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் மியூசிக் வந்து அவ்வளோ போட்டு வச்சுருப்பார். நிறையா இருக்கும். நம்ம அதில் வந்து ப்ரோ இது ப்ரோ இங்கே இது ப்ரோ அந்த அளவுக்கு வந்து டியூன் வந்து நிறையா கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார் படத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடிட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் பண்ண முடியாது. லாக் பண்ணிட்டோன்னா நம்மளால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எல்லாமே. பட் மியூசிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் டில் த எண்டு வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். வெர்ஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தோம். இல்லை இந்த இடத்துல இது கொஞ்சம் குறையுது, இது பண்ணலாம், இன்னும் பண்ணலாம், இன்னும் பண்ணலாம், இன்னும் பண்ணலான்னு சொல்லி ஒரு பயங்கரமாக எஃபோர்ட் போட்டேன். அந்த இதில் வந்து சவுண்ட்ஸ் வந்து புதுசாக இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் வந்து புதுசாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு நமக்காக அதை வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவரோட ஒரு ஃபீல் குட் படத்துக்கு வந்து ஒரு உயிரே வந்து மியூசிக் தான். ஸோ அதை வந்து அவர் வந்து ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. உங்களுடைய மூவியில் வந்துட்டு உங்கள் ஹீரோயின்ஸ் நடிக்கிறத பார்த்து ஆகா நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு சீன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கட் சொல்ல மறந்துருக்கீங்களா அழகு ரசித்து? இந்த ஒரு போர்ஷன் வரும். அம்மு அபிராமிக்கு வந்து அவங்க அம்மா வந்து மோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க. அந்த சீன் வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு 10 minutes கிட்ட அந்த டியூரேஷன் வரும். அவங்க வந்து சிங்கிள் டேக்கில் வந்து அதை வந்து பேசினாங்க. ஓகே. அவங்க வந்து நல்லா அந்த அம்மா கேரக்டர் மோனா அப்படிங்கிறவங்க அதை பண்ணியிருந்தாங்க. அவங்க டயலாக் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க இல்லை நான் ஒரு ட்ரை பண்ணுறேன், அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே அப்படி ஆக்ஷன் அப்படி சொன்னோன்னே அப்படியே பேப்பரில் இருக்கிறத அவங்க அழகாக அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து லக்கிலி அம்மு அபிராமி அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனும் அந்த ஒரே ஷாட்டில் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஸோ அது முடிஞ்சனே சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய ரீல்ஸ்லாம் கூட அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இதுதான் அந்த இதுதான் அது எல்லா பொண்ணுங்களாலே கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இது மாதிரி நம்ம வீட்டில் நடக்குமே அந்த மாதிரி அதுதான் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் பாதியில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. ஃபேஸ் பண்ணோன்னே அப்பா ஏன்டா இந்த படம் எடுத்தேன்னு இருக்குது, ஸோ விட்டுட்டு போயிடலாமா அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணியிருக்கு? அவசரப்பட்டுட்டோமோ, தெரியாமல் கால் வச்சுட்டோமோ அப்படின்லாம் நிறையா தோணியிருக்கு. பட் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று நடந்துரும், மிராக்கள் வந்து நடக்கும் அப்படின்லாம் எனக்கு நிறையா தோணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஷெடியூல்லே நான் பயந்துட்டேன், இவ்வளோ பெரிய ரிஸ்க் வந்து எடுத்திருக்க வேண்டாமோ, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, ஒரு வேளை எல்லாமே தப்பாக போச்சுன்னா நம்ம எங்கே போய் நிற்போனே தெரியலையே, திரும்ப ஃபேமிலி முகத்தையே நம்மளால் முழிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா தோணியிருக்கு. பட் அப்போல்லாம் நான் நானே ஒன்று சொல்லிப்பேன், இல்லை நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், வா பார்த்துக்கலாம். சரி ஓகே, இப்போ இது நடக்கலை, நீ என்ன பண்ணியிருப்ப, நம்ம என்ன பண்ணியிருப்போம், நமக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? இல்லை. ஸோ நல்ல விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணோம், கண்டிப்பாக நம்மளால் முடிச்சிட முடியும், வா அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே பேசிக்கிறது தான். இதெல்லாம் நம்ம யார்கிட்டே போய் டிஸ்கஸ் கூட நம்மளால் கண்ணாடி பார்த்து முன்னாடின்னு பேசிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி பேசிட்டு ஸோ என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு இல்லை சரியாயிரும் வா அப்படின்னு சொல்லி அண்ட் பிளெஸிங்ஸ் இருந்தது நினைக்கிறேன், கடவுளோட பிளெஸிங்ஸ்லாம். ஏன்னா அது இருந்ததுனால தான் ஒவ்வொரு டைம் ஸ்ட்ரகிள் வரும்போது அடுத்தடுத்து தாண்டி இதை முடிக்க ஒரு படம் வந்து முடிஞ்சு ஒரு ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எத்தனையோ படங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஒரு பாதியில் நின்றுருக்கோம், ஈவன் முடிஞ்சு கூட ரிலீஸ் ஆக முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நின்றுருந்துருக்கோம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணிருக்கு. ஸோ வான் 3 படம் வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ அடுத்த படம் ஏதாவது கதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா? நான் ரெடி பண்ணிலாம் வச்சுட்டோம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 6 years கேப் இருந்தோம் இல்லையா, அந்த டைம்லாம் நான் ரெகுலராக எழுதிட்டே தான் இருப்பேன். ஸோ நம்ம எழுதி வந்து நான் ரைட்டிங் சைடு வந்து நான் எழுதிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்டும் நான் வந்து முடிச்சு வச்சுட்டேன். அண்ட் நம்ம அப்ரோச்சும் போய்கிட்டு இருக்கு, ஒரு பாசிட்டிவான
டாக்ல இருக்கு. கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ Thank you, மச். thank you.